லோகேஷ் கனகராஜ் நடிச்ச டிசி மூவி. இந்த படத்துல பொண்ணுங்களை பார்த்தா லவ் பண்ணுவோம், பசங்களை பார்த்து சண்டை போடுறதும் தோணும் போல. ஏன்னா படம் ஃபுல்லா ஒரே சண்டை 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 மட்டும் தான் இருக்கும். 20 நிமிஷம் படத்தை 2 மணி நேரம் மாத்துறது இவரே ஒரு சில இடத்துல போலீஸ்கிட்ட மாற்ற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது இவர் இவ்வளவு ஈஸியா போய் போலீஸ்கிட்ட மாற்றானே தோணும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் படிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது இந்த கதையோட கான்செப்டா இருக்கும். அதை சுற்றி தான் நகர மாதிரியே இருக்கும் படம் ஃபுல்லாவே. படத்துல ஹீரோனுமோ லோகேஷ் கனகராஜ் தான். ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு பார்த்தா அனிருத்தா. அனிருத்தோட மியூசிக்லாம் இந்த படம் பாக்குற மாதிரி கூட கொஞ்சம் கூட இருக்காது. இவங்க கொலை பண்ணிட்டு ஊர் ஊரா சுத்துவாங்க. இவங்களை பிடிக்க வர போலீஸ் இவங்க இல்லைன்னா காட்டுவாங்க. சந்திரான்னு ஒரு ஹீரோயினி, அவங்க கையில துப்பாக்கி கிடைச்ச உடனே கரெக்டா குறிப்பாத்து எல்லாரும் சொல்லுவாங்க. ட்ரைனிங் எடுத்து வந்த போலீஸ் வந்து இவங்களோட ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த படத்துல ஆக்டிங் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜை தவிர இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் முக்கியமா அந்த மொட்டையும் சுனிலாங்கிற கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வில்லனுக்கும் ஹீரோக்கும் 2 ஒத்துமை இருக்கு. 2 பேர்கிட்டயுமே துப்பாக்கி இருக்கும், 2 பேருமே மொட்டை பசங்க. இந்த படத்துல கதையில ஃபைனலா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, படிப்பு ரொம்ப முக்கியம், ஆனா அதை படிக்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தை போய் நம்மளாம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்குது, வெளியில போனா வெயில் அடிக்குது, மழை பெய்யுது அப்படின்னா நீங்க புக் பண்ணி தேட்டருக்கு போங்க. அப்படி இல்ல ஊருக்கு போற கடைசி பஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா வேற என்ன பண்றதுன்னு தெரியுதுன்னா இந்த படத்துக்கு நைட் ஷோ கூட புக் பண்ணி போயிட்டு வாங்க.